அனைவருக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2019 தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு 30/12/2020 அன்று பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஆர்பி போர்டு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு முற்றிலும் வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா மிக நீண்ட ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அதில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் சார்பாக நான் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்துக்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த 30/12/2020 அந்தந்த மாவட்ட சிஇஓ ஆஃபீஸில் நடைபெறும். நீங்கள் ஏற்கனவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருப்பீங்க. நிச்சயம் அங்கேயே தான் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் போய் உறுதிப்படுத்திக்கிங்க. அதான் நான் இப்போ சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்தந்த மாவட்ட சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. நிச்சயம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. 30/12/2020க்குள்ளே உங்களுக்கு முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஷுவராக 100% கொடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கு ஃபோனே வரலன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்கிறேன்னா, இப்போ 29ஆம் தேதி 28 வரைக்குமே உங்களுக்கு எந்த விதமான அழைப்புமே வரல. இப்போ ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நிச்சயம் அழைப்பு வந்துடும். அப்படியே இல்லைனா கூட நீங்கள் ஒரு நாளுக்கு முன்பே, அதாவது 29ஆம் தேதியே அங்கே சிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு இதே மாதிரி என் பேர் எனக்கு எதுவும் கால் வரல சார்னு சொன்னீங்க. ஏன்னா இப்போ அவங்க உங்களுக்கு முயற்சி செய்யும்போது உங்களுக்கு தகவல் கூட அந்த ஃபோன் அந்த டைமில் நாட் ரீச்சபிள் சுவிட்ச் ஆஃபாக இருந்திருக்கலாம். அப்படிங்கும்போது அவங்க மறுபடியும் முயற்சி பண்ணும். பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு இதில் பண்ணாத விட்டுருந்தா கூட நீங்கள் போயிட்டு முன்கூட்டியே ஒரு நாள் எனக்கு இதேமாரி இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல சார், என் பேர் இருக்குது, ஆனால் எங்களுக்கு நீங்கள் எதுவும் சிஓ ஆஃபீஸ்லேருந்து எதுவும் அழைப்பு வரலன்னு சும்மா ஒரு இடம் போய் செக் பண்ணிக்கிட்டு உறுதிப்படுத்திட்டு வந்துட்டிங்கன்னா போதும். எவ்வளோ செய்ய போகிறீங்க அந்த முன்பு அப்படி உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நாளே போயிட்டு உங்களுடைய நேம் அதில் இருக்கா, ஏன்னா இங்கே தான் கலந்துக்கணுமாங்கிறத ஒரு முறை உறுதிப்படுத்திக்கிங்க. இது கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்பர் ரீச் ஆகாது. 30/12/2020 ஓரளவு எல்லாருமே தெரியும். அன்றைக்கு காலை தினமே நீங்கள் 8:30 மணிக்கெலாம் உள்ளே போயிடணும். அவ்வளோதான். நம்ம டயத்துக்கு போய்க்கலாம். ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைமுக்கு போவோம். அதெல்லாம் வேணாம். ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ நாள் கண்ட கனவு நனவாக போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் 8:30 மணிக்கே போயிடலாம், இல்லை 7 மணிக்கே போய் வருங்க, தப்பே கிடையாது. முன்கூட்டியே போயிடலாம். நீங்கள் எம்எஸ் வழியாக இணையதளம் வாயிலாக தான் உங்கள் டிஆர்பி கொடுத்துருக்க அந்த வரிசையின் அடிப்படையில் தான் கலந்தாய்வு நடைபெறும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நிச்சயம் சிஓ ஆஃபீஸ்லேருந்து. அதுக்குமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு மாவட்டம் இருந்தால் கூட எங்களுக்கு நீங்கள் அது சார்ந்த மாவட்டத்திற்கும் நீங்கள் தகவல் கொடுத்துட்டு, இல்லைன்னா எங்களுக்கும் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் போய் உறுதிப்படுத்திக்கணும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தால் ஓகே, வரலன்னா நீங்கள் போயிட்டு அந்த சிஓ ஆஃபீஸில் போயிட்டு உங்களுடைய பேர் இருக்கா சார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு, தயவு செய்து தெளிவுபடுத்திட்டு வந்துடுங்க. முன்கூட்டியே சொல்கிறேன். நான் இப்போவே அனுப்பிச்சிட்டாங்க. எல்லா மாவட்ட சிஓ ஆஃபீஸுக்கும் அனுப்பிட்டாங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட இருந்து அழைப்பு வரணும்னு கூட நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்களே ஒரு அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல கிழமையாக போயிட்டு, புதன்கிழமையோ ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு எந்த சிஓ ஆஃபீஸில் இருக்குது இதுமாதிரி வந்திருக்கோம் சார், எங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சும்மா செக் பண்ணிட்டு வந்தோம். தவறே கிடையாது. எவ்வளோ பண்ணுறோம். போயிட்டு ஒரு நாள் மெனக்கப்பட்டு போயிட்டு ஒரு உறுதிப்படுத்திட்டு வந்துட்டீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே நீங்களாகவே போய் உங்களுடைய பெயர் எந்த மாவட்டத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறத அந்த மாவட்ட சிஓ ஆஃபீஸர் உங்களுக்கு தகவல் கொடுக்கலனாலுமே நீங்களாகவே அடுத்த வாரத்திலே போயிட்டு உறுதிப்படுத்திட்டு வந்துடுங்க. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சார்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயம் அதில் உங்களுக்கு எல்லா விதமான மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஒரிஜினல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ஹால் டிக்கெட் இருக்கும், இது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கலந்தாய்வு நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. மீண்டும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினது நானே வாங்கின போல் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நன்றி.